மாமா இந்த வீடியோ எதுக்கோசனாக்கா முந்தானேத்து வந்து எங்கள் மம்மி எங்கே கடிக்கு போய்ட்டு வந்திருக்காங்க. ஸோ வரும்போது அங்கே யாரோ சைடில் புது வண்டி வாங்கிட்டுருக்காங்க. அது பூஜை பண்ணியிருந்தாங்களா. ஸோ எங்கள் மம்மி கூட வருங்க என்ன பண்ணோம், கடிக்கு பண்ணுமா சும்மா கூட வந்து பேசின்னு வரணும். அத்தை விட்டு இங்கே பாருங்களேன் புது வண்டி வாங்கிட்டுருக்கான், உன் பையன் எப்போ வாங்க போகிறா, எப்போ பார்த்தாலும் அந்த ஓட்ட வண்டியில் டர்ரு புருன்னு சுற்றிங்கிறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் மம்மி வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேம்மா உனக்கு எதனா பேஜாராமா, ஏன்னா நான் இவ்வளோ பெரிய பையனாகிட்டு கூட உனக்கும் எதுவும் பண்ணல எனக்கும் எதுவும் பண்ணல, புது வண்டியோ வாங்க முடியல என்னாலன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் மம்மி சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பேஜாரம் இல்லைப்பான்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன் அப்போ என்ன தாம்மா ரெஸ்பாண்ட் பண்ண நீ அப்படின்னுக்கு எங்கள் மம்மி ஒரே பேச சொன்னாங்க. என் பையன் இவ்வளோ வருஷமாக அவன் ஜிம்முக்கு, அவன் பாடிக்கு, அவன் எடுக்கிற அந்த ப்ரோட்டீனுக்கு, அவன் சாப்பிட்ற டயட்டுக்கு, இதுக்கெல்லாம் செலவு பண்ண காசு வச்சாலே எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி 2-3 வண்டி வாங்கிடுவான்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் எனக்கு ஒரே சிரிப்பான ஒரு பக்கம் துக்கம். எங்கள் அம்மா கேட்டேம்மா சாரிம்மா இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தான் கஷ்டப்பட போகிறோம், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா நம்ம வேறு எங்கேயும் நிற்க போகிறோமான்னு சொல்லிட்டு எங்கள் மம்மியை கட்டி பிடிச்சிக்கின்னு ஐ லவ் யூ சொன்னேன். இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஆள் இருக்கிற மட்டும் நம்மளுக்கு வேறு என்ன கைஸ் வேணும் போதும் இல்லையா. ஸோ அதுதான் ஒரு சின்ன கருத்து சொல்ல வந்து எங்கள் மம்மி என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சப்போர்ட்டிங்காக இருந்தால் எனக்கு எதுவுமே காசு பண்ண கூட தேவையில்லை, எங்கள் அம்மா கூட இருந்தால் போதும் கைஸ் அவ்வளோதான். ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.